பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் தேசத்திற்கு சமாதானம் தாரும் சுவாமி. எங்கள் தேசம் சமாதானமாய் இருக்கும்படியாக எங்கள் தேசத்தில் இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் எல்லோரையும் ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்து அவர்களுக்கு நற்குணங்களை கொடுத்து நல்ல சிந்தனையை கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் எல்லோரும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கட்டும் சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தந்து எங்கள் தேசத்தை நல்வழியில் நடத்த அவர்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. அவர்களுக்கு போதித்து வழி நடத்தும் அப்பா. நீரே அவர்களோடு கூட இருந்து தேசத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும்படியாக, தீமை விலகும்படியாகவும், பரிசுத்தம் உண்டாகும்படியும், நீதியும் நியாயமும் நிலைத்திருக்கும்படியாகவும் அரசாங்க அதிகாரிகள் பணியாற்ற அவர்களுக்கு நீ கற்றுத்தாரும் சுவாமி. அவர்கள் மனதை பரிசுத்தத்திற்கு நேராக திருப்பும். எப்பொழுதும் அவர்கள் நீதி நியாயத்துடன் செயல்பட அவர்களுக்கு அந்த நற்குணத்தை கொடுத்தருளும் சுவாமி. நீதியை நேசித்து நீதியை நடப்பிக்கிறவர்களாய் எங்கள் தேசத்தின் அரசாங்க அதிகாரிகளை மாற்றும் சுவாமி. எல்லா துறைகளிலும் இருக்கிறவர்கள் அவர்கள் சுகபலனோடு இருக்கவும், ஆரோக்கியத்தையும் பலனையும் பெற்று அவர்கள் சந்தோஷத்துடனும் சமாதானத்துடன் வாழவும் இருக்கிறது செய்யும். எங்கள் தேசத்தையும் தேசத்தின் ஜனங்கள் எல்லோரும் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் வாழும்படியாக அரசாங்க அதிகாரிகள் செயல்படவும் அவர்களுக்கு நற்குணத்தை தாரும். நல்ல தெளிந்த புத்தியை தாரும். ஞானத்தையும் அறிவையும் தந்தருளும். நீரே போதித்து வழி நடத்தும். எந்த சூழ்நிலைகளில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுத்தாரும். வாழ்க்கையின் நிச்சயத்தை அவர்களுக்கு புரிய வையும். கொஞ்ச காலம் கொஞ்ச நேரம் புல்லை போன்ற வாழ்க்கை பூவை போன்றது மகிமை என்பதை அவர்களுக்கு உணர்த்தி நற்காரியங்களை செய்கிறவர்களாகவும் நற்குணசாலிகளாகவும் அரசாங்க அதிகாரிகளை மாற்றும். அப்பொழுது எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் அவர்கள் நீதியின் நியாயத்தையும் பெற்று சமாதானமாய் வாழ்வார்கள். சுவாமி, எங்கள் தேசத்தை சமாதானமாக்கும். சமாதானமாக ஜனங்கள் வாழ நீர் கிருபை செய்யும். எங்கள் தேசம் உம்மால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சமாதான பிரபுவே, எங்கள் தேசத்தை ஆளுகை செய்ய வாரும். நீர் வந்து எங்களுக்கு ஆளுகை செய்யும் பொழுது நாங்கள் சமாதானத்தை பெற்று சுகமாய் வாழ்வோம். கர்த்தாவே, கிருபையாயிரும். எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். மாரநாதா.